நீண்ட காலமாக சர்வதேச அளவில் தேடப்பட்டு கொண்டு வந்த இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர், ஒரு மிகப்பெரிய ட்ரக் டிராஃபிக்கரை பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு இலங்கையினுடைய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் சாதாரணமாக இல்லை. இப்போ சமீப காலமாக இலங்கைக்குள்ள கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினுடைய பெறுமதியை விட பல மடங்கு அதிகமான போதைப் பொருளை கையில் வச்சிருந்த நிலைமையில தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் வரும்போதே ஒரு பயங்கரமான பிளானிங்கோடு தான் வந்திருக்கிறார். அவர் வாரத்துக்கு முதலே ஒரு தொகையான போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு பத்தலை பகுதியில் அவருடைய வீடு ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அவர் உள்ள வந்த நிலைமையில தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், எங்கே அந்த போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டது, இது தொடர்பான முக்கியமான விடயங்கள் எல்லாம் இப்போ போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள். நாளையிலிருந்து இலங்கையினுடைய மிகப்பெரிய பேரனர்த்தத்துக்கு பிறகு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுது. முக்கியமாக எந்தெந்த பகுதிகளில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுது, எத்தனை பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுதுன்ற தொடர்பான விவரங்கள் எல்லாமே கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த சேத விவரம் தொடர்பான சில விடயங்களும் இப்போ வெளிவந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம். என்ன விடயம் இருந்தோண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் புதுசாக வந்து பார்த்துக்கணும்னு சொன்னால் தொடர்ச்சி நான் அப்டேட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சுக்கணும். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைல் கேமரா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த விடயங்களை பற்றி மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதலாவது விஷயம், இலங்கைக்குள்ளே ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பேரனர்த்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட அழிவுகள், மனித அழிவுகள்ல இருந்து சொத்து அழிவுகள் வரைக்கும் எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்ற தொடர்பான புள்ளி விவரங்கள் இப்பதான் சேகரிக்கப்பட்டு அரச திணைக்களங்களால் வெளியிடப்பட்டு கொண்டிருக்குது. மனிதர்களினுடைய அழிவுகளை இப்ப வரைக்குமே சரியான முறையில் கணக்கிடப்படலை. இன்றைய நாள் வெளியான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு பகுதியில் ஒரு 17 வயதான ஒரு பாடசாலை மாணவி 20 நாட்களுக்கு பிறகு ஒரு மரக்கிளைக்கு கீழே இருந்து அவனுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அவங்களோட குடும்பத்தில் எல்லாருமே இறந்து போயிருக்கணும். அப்பா அம்மா பாட்டி வரைக்கும் இறந்து போயிருக்கணும். அவங்களோட தாயோட உடல் 2 நாட்களுக்கு முதல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த பிள்ளையினுடைய உடல் 20 நாட்களுக்கு பிறகு இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ உயிரிழந்து போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த சொத்துக்கள், எவ்வளவு சொத்துக்கள் அழிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்களும் இப்போ வெளியிட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான திணைக்களங்கள்ல ஒரு திணைக்களம் என்னன்னு சொன்னா புகையிரத சேவைகள். இந்த புகையிரத சேவைகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய முழுமையான பாதிப்புகள், இந்த பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளை முழுமையா சரி செய்து ரயில் தண்டவாளங்கள்ல திரும்பவும் ரயில் போக்குவரத்துகளை மேற்கொள்ளணும்னு சொன்னா அதுக்காக செலவிடப்பட வேண்டிய பணமா எவ்வளவு பணம் மதிப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா? 400 மில்லியன் US டாலர்ஸ். இலங்கை ரூபாய் இல்ல, US டாலர்ஸ். அதை இலங்கை ரூபாய்க்கு மாற்றி பார்த்தோம்னு சொன்னா 123.2 பில்லியன், அதாவது 12,320 கோடி ரூபாய் இலங்கையினுடைய சகல ரயில்வே பாதைகளையும் புனரமைக்கிறதுக்கு தேவை என்று சொல்லி அத்தியாவசிய சேவைகளினுடைய ஆணையாளர் ஜெனரல் பிரபாத் சந்திரகீர்த்தி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். 12,320 கோடி. இந்த பாதிப்புகளால் ரயில்வே பாதைகள் பல இடங்களில், சில இடங்களில் இந்த ரயில்வே தண்டவாளங்கள் எல்லாமே தொங்கி கொண்டிருக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ் நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இந்த ரயில்வே பாதைகள் பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்குது. இதை முழுமையாக சரி செய்யறதுக்கு தான் இவ்வளவு பணம் தேவை என்று சொல்லி இப்போ மதிப்பிடப்பட்டிருக்குது. இந்த பணம் வழங்கப்பட்டாலுமே இது முழுமையாக மறுசீரமைக்கிறதுக்கு நீண்ட கால அவகாசம் தேவைப்படும் என்ற மாதிரியும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார். உடனடியாக செஞ்சு முடிக்கிற வேலையில் தானே. ஓகே, இது முதலாவது திணைக்களம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா இலங்கையினுடைய மின்சார சபை. இலங்கைக்குள்ள ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட 99% மின்சார துண்டிப்புகள் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறதா மின்சார சபையால நேற்று ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுது. மொத்தமா இந்த மின்சார சபைக்கு ஏற்பட்ட இழப்பு, இது எவ்வளவுமே சரி செய்யறதுக்கு ஏற்பட்ட இழப்பா எவ்வளவு அவர்களால் வெளியிடப்பட்டிருக்குன்னு சொன்னா 20 பில்லியன் இலங்கை ரூபாய், அதாவது 2000 கோடி, கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அவர்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்குதா ஒரு விடயத்தை மின்சார சபை வெளியிட்டிருக்கிறார்கள். ரெண்டுமே சேவைகள் தான். சேவைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குதா இப்ப தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இது இந்த சேதங்கள் தொடர்பாக இன்றைய நாள் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகள். அடுத்த 2வது விடயம் என்னன்னு சொன்னா, நாளையிலிருந்து டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இலங்கையினுடைய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுது. எல்லா பாடசாலைகளும் கிடையாது. இலங்கையில் இருக்கக்கூடிய 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் நாளையிலிருந்து ஆரம்பிக்கப்படுறதா கல்வி அமைச்சால ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது எங்கெங்க ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, வடமாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம்,
சப்ரகமுவ மாகாணம் மற்றும் வட மத்திய மாகாணம் இந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் நாளையிலிருந்து டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து திரும்பவும் ஆரம்பிக்கப்படுறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இந்த 9929 பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்படுது. ஏனைய பாடசாலைகள் மிச்சமாக இருக்கக்கூடிய 147 பாடசாலைகள் முழுமையாக இப்போ வரைக்குமே பூட்டப்பட்டு தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த பாடசாலைகள் இந்த அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகளாக இனம் காணப்பட்டது. அது எங்கெங்கே அந்த பாடசாலை இருக்குன்னு சொல்லியும் தகவல் வெளியாகி இருக்குது. எங்கேன்னு சொன்னால் ஒன்று ஊவா மாகாணத்தில் 26 பாடசாலைகளும், வட மேல் மாகாணத்தில் 6 பாடசாலைகளும், மத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகள். மத்திய மாகாணம் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய 115 பாடசாலைகள் சொல்லி மொத்தமாக 147 பாடசாலைகள் இப்போ வரைக்குமே மூடப்பட்டிருக்குது. அடுத்ததா இந்த அனர்த்தம் ஏற்படுறதுக்கு முதல் நடந்து கொண்டிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள், இந்த அனர்த்தம் காரணமாக பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. சில பரீட்சைகள் தள்ளி போடப்பட்டிருந்தது. அப்படி இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் திரும்ப எப்போ நடக்கும்ன்ற தொடர்பான விடயங்களும் கல்வி அமைச்சால இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னால், நாளைக்கு ஆரம்பிக்கப்பட போகிற பாடசாலைகள் டிசம்பர் 22ஆம் தேதியோட கிறிஸ்மஸுக்காக லீவு விடும். திரும்ப பாடசாலைகள் மூடப்படும். அப்படி மூடப்படக்கூடிய பாடசாலைகள் டிசம்பர் 28 வரைக்கும் அவர்களுக்கான லீவு வழங்கப்படும். 29ஆம் தேதி திரும்பவும் ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகள். அந்த ஆரம்பிக்கப்படுற பாடசாலைகள் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் திரும்பவும் லீவ் விடப்படும். ஏன்னு சொன்னால் இந்த 8 நாட்களுக்குள்ளதான் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏஎல் பரீட்சைகள் நடத்தப்படும் என்ற மாதிரி ஒரு விடயம் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. சில பேருக்கு குழப்பமா இருக்கும். நான் தெளிவாகவே சொல்றேன். நாளைக்கு ஆரம்பிக்கிற பாடசாலைகள், டிசம்பர் 16ஆம் தேதி ஆரம்பிக்கிற பாடசாலைகள் டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 22ஆம் தேதி லீவு விட்டு, கிறிஸ்மஸுக்காக லீவு விட்டு டிசம்பர் 29ஆம் தேதி திரும்பவும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும். அதுக்கு பிறகு டிசம்பர் 29 ஆரம்பிக்கிற பாடசாலைகள் ஜனவரி 12ஆம் தேதி லீவு விட்டு ஜனவரி 20 வரைக்கும் ஏஎல் பரீட்சைகள் நடக்கும். அந்த 8 நாட்களுக்குள்ள நிறுத்தப்பட்ட ஏஎல் பரீட்சைகள் திரும்பவும் நடத்தப்படும் என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, ஓஎல் பரீட்சைகள், கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் எப்போ நடக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அது எப்போ நடக்கும்னு சொன்னால், இந்த ஏஎல் பரீட்சைகள் நடத்தி முடிக்கப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் பாடசாலைகள் பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் திரும்பவும் மூடப்படும். இந்த டைமில் ஓஎல் பரீட்சைகள், கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் நடக்கும்னு சொல்லி ஒரு விடயத்தை இப்போ வெளிப்படுத்தியிருக்கார்கள். ஸோ இதுதான் கல்வி அமைச்சால இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலைகள் தொடர்பான முழுமையான விவரம். யாருக்காவது விளங்கியலன்னு சொன்னால் திரும்ப வீடியோவை வடிவாக ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஓகே, இது 2வது முக்கியமான விடயம். அடுத்த கடைசி நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள என்னதான் இவ்வளோ பெரிய பேரனர்த்தம் நடந்து மக்கள் எல்லாருமே உயிரிழந்து போய் பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த போதைப் பொருட்களை நாட்டுக்குள்ள கொண்டு வர எண்ணிக்கை மட்டும் இப்போ வரைக்கும் குறைஞ்ச பாடில்லை. அது கடல் வழியாக வர போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, இலங்கையினுடைய விமான நிலையம் மூலமாக வர போதைப் பொருளாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு ஒரு 34 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரை போலீசார் கைது செய்கிறார்கள். அவர் யாருன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள நீண்ட காலமா தேடப்பட்டு வந்த, இலங்கையில மட்டுமில்ல சர்வதேச அளவில் பெரிய அளவில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுற ஒரு நபராக சொல்லப்படுற ஒரு 34 வயது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரக் டிராஃபிக்கர். அவர் பெரிய அளவில் தேடி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரைத்தான் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு ஒரு கையில் கொண்டு வந்த பேக்கோட கைது செய்கிறார்கள். இவர் ஒரு பயங்கர பிளான்ல வந்திருக்கிறார். இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்னு சொன்னா, தாய்லாந்து பேங்குக்குள்ள இருந்து தான் நாட்டுக்குள்ள வந்திருக்கிறார். அவர் வாரத்துக்கு முதலே தண்ட ஒரு சில நண்பர்கள்ட்ட ஏற்கனவே போதைப் பொருட்களை அனுப்பியிருக்கிறார். வேறு வேறு பேக்ஸில் கொடுத்து நாட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். கொண்டு போய் தண்ட பத்தலை பகுதியில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் வைக்க சொல்லி, அந்த பத்தலை பகுதியில் இருக்கக்கூடிய வீடை நேற்றைய நாளில் இலங்கையினுடைய போலீஸார் சுற்றி வளைச்சு பரிசோதித்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சூட்கேஸ் கண்டுபிடிக்கப்படுது. அந்த சூட்கேஸுக்குள்ள பேக் பண்ணின நிலைமையில் 20 பேக் பண்ணின நிலைமையில் குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதில் மொத்த அளவு எவ்வளோன்னு சொன்னால் 21 கிலோகிராமும் 667 கிராம்ஸும். அதில் பெறுமதி எவ்வளவா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் 216.68 மில்லியன் ரூபாய், அதாவது 21.6 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை தான் அவர் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொண்டு வரையில அவருடைய திட்டத்தோட ஏற்கனவே அவருடைய நண்பர்கள் கொண்டு வந்து இவர் ஒரு பெரிய ஒரு மாஃபியாவினுடைய தலைவர் என்றபடியா இவரை இனம் கண்டு போலீசார்
பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு இவரை தூக்கியிருக்கிறார்கள். இப்போ இவருடைய அடையாளங்கள் இல்லாட்டி இவர் தூரமான ஏனைய விடயங்கள் வந்து இப்போ வரைக்குமே வெளியிடப்படையில தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறதா ஒரு செய்தி இப்போ வெளியாகி இருக்குது. இது ஒரு முக்கியமான விடயமா வந்து இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு விடயமா இருக்குது. ஸோ இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நாங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறிக்க கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சியாக இலங்கை தொடர்பான வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அதை நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.